போட்டி தேர்வு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நல்ல வேக்கண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 14,582 இருக்குது. கண்டிப்பாக இதை விட இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ங்கிறது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரூப் பி ஆஃபீஸர், குரூப் சி ஆஃபீஸர் இதெல்லாம் கால்ஃபர் பண்ணுவோம். அதெல்லாம் அந்த குரூப் பி அண்ட் சி வந்து சிஜியில் வரும். இது ஒரு ரெகுலர் எக்ஸாம். இப்போ நாங்கள்லாம் டிகிரி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வெளியே வந்து எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க கேட்டிங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் எல்லோரும் நிறைய பேர் மறந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் மறந்து அதுக்கு உள்ள அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. எஸ்எஸ்சிலேயே பார்த்தீங்கன்னா சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல் இதான் நான் முத இந்த ஃபீல்டுக்கு வந்ததே இந்த எக்ஸாம் பார்த்து தான் படிக்க வந்தேன். சிஜிஎல் எக்ஸாம் பார்த்து தான் படிக்க வந்தேன். ஆனால் நாங்கள் எழுதும்போது பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும். இப்போ ஒன்லி பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப். நாங்கள் எழுதும்போது ப்ரிலிம்ஸு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 100 வச்சுருப்போம். அந்த மேக்ஸ் 100காண்டியே உட்காந்து படிக்க ஆரம்பித்தோம். ஏன்னா மேக்ஸ் 100, இங்கிலீஷு 50, ரீசனிங் 50 வச்சுருப்பாங்க. அப்புறம் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் எழுதணும். 300 மார்க்குக்கு மேக்ஸ் எழுதணும். டிஸ்கிரிப்டிவ் மேக்ஸ் 300 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் டிஸ்கிரிப்டிவ் எழுதணும், இங்கிலீஷ் டிஸ்கிரிப்டிவ் எழுதணும், எஸ்ஏ டிஸ்கிரிப்டிவ் எழுதணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ உண்டு. இப்போ வந்து இன்டர்வியூலாம் கிடையாது. ஒன்லி வந்து Tier 1 ஒரு எக்ஸாம், Tier 2 எக்ஸாம், ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் தான். அப்போ சிஜிஎல்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலில், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரு, சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டரு, ஒரு முக்கியமான போஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் கால்ஃபர் பண்ணுவாங்க, எம்டிஎஸ் கால்ஃபர் பண்ணுவாங்க, சப் இன்ஸ்பெக்டர் கால்ஃபர் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே பேட்டர்ன் ஒரே பேட்டர்ன் தான். என்ன பேட்டர்ன் கேட்டிங்கன்னா மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ். அப்போ இது கொஞ்சம் நீங்கள் அழுத்தி படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம அதை சூஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான். நீங்கள் ஏதாட்டும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனால் நமக்கு வந்து இந்த சிஜிஎல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு மேஜர் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா Tier 1 ஒரு 25 கொஸ்டின் கேட்பாங்க. Tier 2 பார்த்தீங்கன்னா ஒரு 45 கொஸ்டின் கேட்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே மெயின் ரோல் ப்ளே பண்ணணும். அப்புறம் ஆப்டிடியூடில் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் போட தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அப்போ வந்து இதில் வந்து நான் யாருமே குறைச்சி பேசலை. பொதுவாக வந்து நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். மேக்ஸ் எனக்கு ஒரு நல்லா வரும் சார், இங்கிலீஷும் நல்லா வரும் சார் அப்படிங்கிறவங்க வந்து தைரியமாக இதை இறங்கி படிக்கலாம். இப்போ சிபிஎஸ்சியில் படிச்சிருப்பீங்க, ஏன்னா அவங்களாம் அந்த உறுதியாக உட்காந்து படிக்கலாம். ஏன்னா இவன் வந்து சிலபஸே பார்த்தீங்கன்னா அந்த 9th 10th சிபிஎஸ்சி புக்கை தான் உள்ள சிலபஸாக கொண்டு வருவான். இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், அந்த சிபிஎஸ்சி இதை தான் உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து தைரியமாக இருக்கலாம். அப்போ வந்து மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அவங்க இதை சாலிடாக உட்காந்து படிக்கலாம். ஏன்னா நம்ம படிச்சுட்டு கடைசியில் நம்ம ரூட்டை மாற்றினா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுபோல் ஃப்ரெஷர்ஸ், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வரீங்க, எனக்கு வந்து நார்மலாக இங்கிலீஷ்லேயும் மேக்ஸ்லேயும் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னா தைரியம் படிக்கலாம். அப்புறம் சிபிஎஸ்சியில் படித்து வந்திருப்பாங்க, அவங்களும் இதை தைரியமாக உட்காந்து படிக்கலாம். ஏன்னா நமக்கு சிலபஸ் ஃபுல்லாகவே சிபிஎஸ்சி சிலபஸ் தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, அப்புறம் ஆனுவல் பிளானும் விட்டுருக்காங்க. இதை வந்து எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்பி படிக்கலாம். அங்கே இப்போ 96 நான் பிஎஸ்சி மேக்ஸு 96 டிகிரி முடித்து வெளியே வரும்போது ஒரு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60% பீப்புள் எஸ்எஸ்சி தான் படிப்பாங்க. ஒரு 30% பீப்புள் வந்து என்ன படிப்பாங்க கேட்டிங்கன்னா பேங்கிங் படிப்பாங்க. ஒரு 10% பீப்புள் தான் அதர் எக்ஸாம் படிப்பாங்க. டிஎன்பிசியில் அதில் பார்த்தீங்கன்னா 5% பீப்புள் தான் படிப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஎன்பிசி தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்ளை பண்ணுறதுக்கு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதாவது ஜென்ரல் மென்னு, இடபிள்யூஎஸ் மென்னு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிசி மென்னு அவங்களுக்கு மட்டும் தான் 100 ரூபா, மற்ற எல்லாத்துக்குமே ஃப்ரீ. அதனால் முதல்ல ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் நம்ம எழுத போகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் தான் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். எழுத போகிறவங்க எண்ணிக்கையே நமக்கு வந்து என்னதான் இருக்குன்னா கம்மியாக இருக்குது. தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாகிட்டு இப்போ ரீசெண்டாக. நார்த் இந்தியாவில் அது பயங்கர காம்படிட்டிவாக இருக்குது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். யாருமே அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். பரீட்சைக்கு போய் எழுதுவோம், நல்லா எழுதுகிறோமோ இல்லையோ அந்த பரீட்சைக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா அடுத்த எப்படியாவது பாஸ் பண்ணணும் ஒரு எண்ணம் வரும், முடிஞ்சு வெளியே வந்தோன்னா படிக்கணும் ஒரு எண்ணம் வரும். அதனால் கொஞ்சம் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட்டு எல்லாருமே பண்ணிடுங்க, கம்ப்ளீட்டாக பண்ணிடுங்க. யார் படிக்கலாங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம், யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லி பார்க்க போகிறோம். எலிஜிபிள்னு பார்க்கும்போது எனி டிகிரி தான்.
ஒரு டிகிரி. அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் ஆஃபீஸர் தான் கேட்பாங்க. அதில் மட்டும்தான் என்ன சொன்னால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு போஸ்ட்டுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு உங்கள் சப்ஜெக்டில் இப்போ எனக்கு வந்து நான் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன். எனக்கு மேக்ஸில் ஒரு சப்ஜெக்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். அப்போ நான் அந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இன்னொன்று வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எடுத்துருக்கணும். 6 செமஸ்டர் இருக்குன்னா 6 செமஸ்டர்லையுமே ஒவ்வொரு செமஸ்டருக்கு அது ஒரு சின்ன போஸ்ட். அதை தவிர்த்து எல்லாத்துக்குமே எனி டிகிரி பார்ப்போம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, ஏன்னா எப்போ அப்ளை பண்ணணும், Tier 1 எக்ஸாம் எப்போம், அந்த டேட்டெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் வேகன்சி, ஏன்னா வேகன்சி லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கம்மி, ஆனால் இருந்தாலும் ஓகே. அப்புறம் சேலரி வந்து இப்போ கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேலரி அதிகம். அதனால் சேலரி நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம். இருந்தாலும் ஒரு இன்ஸ்பெக்டர் கேடர் போகும்போது ஒரு 75,000 வந்துடும். ஏன்னா அப்புறம் ஏஜ் லிமிட், சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18 to 27 இருக்கும், சில போஸ்ட்டுக்கு 18 to 30 இருக்கும், சில போஸ்ட்டுக்கு 20 to 30 இருக்கும், சில போஸ்ட்டுக்கு 20 to 32 இருக்கும். நம்ம பார்ப்போம். அப்புறம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் வந்து ஏற்கனவே நீங்கள் பரீட்சை எழுதிட்டீங்க, ரிசல்ட்டுக்கு தான் நீங்கள் எதிர்பார்த்து உட்காந்துருப்பீங்க, அதனால் நீங்கள் எலிஜிபிள் தான். செலெக்ஷன் ப்ரோசஸ் வந்து Tier 1 எக்ஸாம், Tier 2 எக்ஸாம், 2 எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப் தான். ஏன்னா ஆனால் முந்தி அப்படி கிடையாது, இன்டர்வியூலாம் உண்டு. ஏன்னா அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் பார்ப்போம், சிலபஸ் பார்ப்போம், இப்போ பழைய கட்டாக பார்ப்போம், அப்புறம் கம்ப்யூட்ரு டெஸ்ட் இருக்கும். ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் டெஸ்ட்டை பற்றி பார்ப்போம். அப்புறம் சிலருக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் அசிஸ்டன்ட் கேடருக்கு. இப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் டேட் அதான் முக்கியம். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்னன்னா 4/7/2025. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் தான் நீங்கள் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ளை பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் டேட் தான். சப்போஸ் அதில் ஆன்லைன் பேமெண்ட் கட்டுறதுக்கு ஒரு நாள் எக்ஸ்டெண்டாக கொடுத்துருக்கான், 5/7/2025. சப்போஸ் நீங்கள் இதில் ஏதாட்டும் ஒரு எரர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து திருத்தி அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேட் கொடுக்காங்க, 9/7/11/7. அதை திருத்தி அமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டம் எரரை நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்கன்னா 200 கட்டணும். 2வது ஆட்டையும் கரெக்ட் பண்ணிங்கன்னா 500 கட்டணும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்து கரெக்டாக இது பண்ணிவிடுங்க. Tier 1 எக்ஸாம் வந்து 13th ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட், அதான் ஆகஸ்ட் மாதம் கடைசி 2 வாரம், நமக்கு 3 வாரம் என்னென்னா எக்ஸாம் நடக்க போகுது. Tier 2 எக்ஸாம் வந்து டிசம்பரில் நடக்கும்னு சொல்கிறான். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் கிட்டத்தட்ட 90 நாள் இருக்குது. Tier 1 எக்ஸாமுக்கும் Tier 2 எக்ஸாமுக்கும் 90 நாள் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் என்ன, Tier 1 எக்ஸாம் வச்சுக்கிடுங்க. Tier 1 எக்ஸாமுக்கு Tier 2 எக்ஸாமும் ரொம்ப வித்தியாசம் இருக்காது. அதான் சொல்கிறேன். இப்போ எடுத்தோன்னே சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ரீசனிங் வந்து வெரி ஈஸி பார்ட்டாக இருக்கும். நம்ம பார்ப்போம் சிலபஸில் பார்ப்போம். மேக்ஸ் ரீசனிங் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட்டு நம்ம இப்போ தான் பார்த்தோம். அதாவது சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18 to 27, சில போஸ்ட்டுக்கு 20 to 30, சில போஸ்ட்டுக்கு 18 to 30, சில போஸ்ட்டுக்கு 18 to 32. இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா, இப்போ SC STயாக இருக்கீங்க அப்படின்னா இதில் ஒரு 5 வயசை கூட்டிக்கிடுங்க. ஓபிசியில் நான் கிரிமி லேயர் இருந்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்தை கூட்டிக்கிடுங்க. இது டிசபிள் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா ஒரு 10 வருஷத்தை கூட்டிக்கிடுங்க. இப்போ ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் நான் எழுதி போட்டிருக்கேன். எழுதி போடும்போது அதில் டேட்டு கொடுத்துருப்பாங்க. டேட்டு பார்த்தீங்கன்னா நாட் லேட்டர் தேன், இதுதான் முக்கியமான டேட். நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் 1/8/2007 முன்னாடி பிறந்திருக்கணும். அப்போ 7க்கு முன்னாடினா சில போஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயர் மட்டும் தான் மாறும். 2/8/98, 95, 95, 93. ஆனால் 1/8/2007 முன்னாடி பிறந்திருக்கும். சில போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 98, அதாவது 98லேருந்து 2007 வரை வரும். சில போஸ்ட்டுக்கு 95லேருந்து 2007 வரை வரும். சில போஸ்ட்டுக்கு 95லேருந்து 2000, சில போஸ்ட்டுக்கு 93 to 2007 வரும். டேட்டை பார்த்துக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் நம்ம பார்க்க வேண்டிய என்ன பார்ப்பான்னா 3 குவாலிஃபிகேஷன் தான். ஏஜ், பிறகு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், பிறகு கம்யூனிட்டி. இந்த 3ஐயும் நம்ம தரவாக பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்த்தது தான் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன். SC STயாக இருந்தால் 5 வருஷம் எக்ஸ்ட்ரா உண்டு, ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் உண்டு, டிசபிள் கேண்டிடேட்னா 10 வருஷம் உண்டு. அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி. அண்டு இப்போ தான் நீங்கள் வந்து செமஸ்டர் எழுதி முடிச்சிருக்கீங்க, செமஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் என்னது எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு. எசென்சியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எந்த டேட்டில் கேட்கனா 1/8/2025. 1/8ங்கிறது ஆகஸ்ட்டில் தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் ஆகஸ்ட்டில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்தாமே அதில் வந்து என்ன இது போட்டிருப்பாங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணதை தான் அதில் போட்டிருப்பாங்க. என்ன ரிசல்ட் போடுவாங்கன்னா மே மாதம் எழுதிருந்தீங்கன்னா மே மாதம் இது தான் ரிசல்ட் போட்டுருவாங்க. ஆனால் தான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் எலிஜிபிள்னு போதும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் அதர் போஸ்ட் தான் முக்கியமானது.
ஆல் அதர் போஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எனி டிகிரி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் எனி டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், எம்பிபிஎஸ் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். சில போஸ்ட்னால் 2 போஸ்ட் தான். ஏன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆஃபீஸர் இதில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். இப்போ 12th பார்த்தீங்கன்னா மேக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் அதில் 60% மார்க் எடுத்துடணும். இது வந்து ஜேஎஸ்ஓக்கு. ஏன்னா இல்லைன்னா நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும், அதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கணும். இது ஒரு இது. இவங்க வந்து எல்லாம் ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷனில் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க, போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. அப்போ நீங்கள் இந்த எலிஜிபிள் இருந்தால் இதை போஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் சேர்ப்பீங்க, இல்லைன்னா சேர்க்க மாட்டீங்க, அவ்வளோதான். இதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேடு 2 இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்ன கேட்டிங்கன்னா ஒரு டிகிரியில் 6 செமஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வந்து உள்ளே இருக்கணும். அப்போ யாருக்கு இருக்கும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு இருக்குது, அந்த டிகிரி முடித்தவங்க தான் இருக்கும். அவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். மற்றபடி இதனுடைய எண்ணிக்கை கம்மி தான். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீ சொன்னலாம் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்டுக்கு டோட்டலாக ஃப்ரீ, எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு டோட்டலாக ஃப்ரீ, அடுத்து எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஃப்ரீ, டிசபிள் கேண்டிடேட்டுக்கு ஃப்ரீ, டோட்டலாக ஃப்ரீ. அப்போ யாருக்கு பேமெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பேமெண்ட், ஓபிசிக்கு பேமெண்ட், இடபிள்யூஎஸ் ஜென்ரலில் இடபிள்யூஎஸ்க்கு பேமெண்ட். அதுலேயும் யாருக்கு பேமெண்ட்னா மேலுக்கு தான் பேமெண்ட், ஃபீமேல் கிடையாது. அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. சென்டர் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சென்டர் இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் சென்டர் இருக்கும். சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் கேடரில் போகும்போது 40,000 கிடைக்கும், ஒரு இன்ஸ்பெக்டர் கேடரில் போகும்போது 70,000 கிடைக்கும். சேலரி அதை தான் இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்கிறது. என்னென்ன லெவல் கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா இதில் வந்து குரூப் பி ஆஃபீஸர், குரூப் பி ஆஃபீஸரு, குரூப் சிஇ, குரூப் சி. இல்லை பி ஆஃபீஸர் வந்து பே லெவல் 7, பே லெவல் 6, சிங்கிறது பே லெவல் 5, பே லெவல் 4ம்பாங்க. இதை தான் நம்ம பார்ப்போம். இப்போ இந்த கேடரில் பார்த்தீங்கன்னா பே லெவல் 7 போது 75,000 மேலே கிடைக்கும், 6 போது 60,000 மேலே கிடைக்கும், 5னா 50,000 மேலே கிடைக்கும், 4னா 40,000 மேலே கிடைக்கும். இப்போ இந்த போஸ்ட்டு தான் லைக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நான் சிஜிஎல் படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எல்லாருமே ஒரு எக்ஸாம் படிக்கணும், சும்மா வந்து படிக்க மாட்டாங்க. நான் அப்போ ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் மாதிரி தருவாங்க. அப்போ கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் எதில் கால்ஃபர் பண்ணுறான்னு பார்க்கும்போது சிஜிஎல்ல தான் கால்ஃபர் பண்ணுவான். அப்போ அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கும் இது மேலே ஒரு லவ் வரணும். அந்த போஸ்ட் மேலே லவ் இருந்தால் தான் நம்ம படிக்க முடியும், சும்மா உட்காந்து படிக்க முடியாது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிபிஎஸ்சி சிலபஸில் படிச்சிருக்கீங்க, இங்கிலீஷும் நான் மேக்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா தைரியமாக உட்காந்து நீங்கள் படிக்கலாம். ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெவல் 7ல் என்னென்ன கொடுக்காம பாருங்கள், ஏஎஸ்ஓ அப்படிம்பாங்க, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஏஎஸ்ஓ செக்ரட்டரியேட்டில் போடுவாங்க, சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ் பார்லிமெண்ட்டில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இது லெவல் இருக்குன்னு. அப்புறம் ஏஎஸ்ஓ இன் ஐபி, ஐபியில் ஏஎஸ்ஓ இன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ஏஎஸ்ஓ இன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். என்ன அடுத்தது அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில். அப்புறம் ஏஎஸ்ஓ ஒன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அடுத்து ஏஎஸ்ஓ ஒன்று அதர் மினிஸ்டர். அடுத்தது பாருங்கள் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஏன்னா நமக்கு வந்து டைரக்ட் டேக்ஸில், அப்போது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸில் இன்ஸ்பெக்டர், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். அப்போ இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் தான் ஆக்சுவலாக வந்து குரூப் சியில் தான் வருது. இது எல்லாம் தான் குரூப் பியில் வருது. அப்போ இதுக்குள்ள ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். இது வந்து லெவல் பே லெவல் 7. அதுக்கப்புறம் பே லெவல் பாருங்கள் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், ஏன்னா ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர். ஏன்னா இதெல்லாம் முக்கியமாக நல்லாயிருக்கும். போஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எக்ஸாமினர் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். இந்த 3மே வெயிட்டான போஸ்ட், நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், ஏன்னா இடி டிபார்ட்மெண்ட்டில், சப் இன்ஸ்பெக்டர் சிபிஐ, இன்ஸ்பெக்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், போஸ்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே. அடுத்தது இன்ஸ்பெக்டர் ஆஃப், அடுத்தது நார்காட்டிக்ஸ், ஏன்னா அப்புறம் செக்ஷன் ஹெட்டு, ஏன்னா ஃபாரின் ட்ரேடில். அப்போ இதுக்கெல்லாம் வந்து குரூப் பியில் வரக்கூடியது. இதெல்லாம் வந்து லெவல் 7. இப்போ லெவல் 6ல் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ இன் அதர் மினிஸ்டர், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ஏன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், ரிசர்ச் அசிஸ்டன்ட், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், டிவிஷனல் அக்கௌண்ட், ஏன்னா ஆஃபீஸர் அண்டர் கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், சப் இன்ஸ்பெக்டர் என்ஐஏ, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஆஃபீஸர் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த போஸ்ட்டை தான் சொன்னேன்.
இதுக்கு தான் என்ன கேட்டிங்கன்னா 12th மேக்ஸில் 60% எடுத்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது டிகிரியில் ஒரு சப்ஜெக்ட் வந்து என்னதான் இருக்கும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாடமாக இருக்கணும். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்வெஸ்டிகேட்டருங்கிறது வந்து நம்ம டிகிரியில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா 6 செமஸ்டர்லையுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு போஸ்ட் இருக்கணும். இதுதான் இந்த 2 தான் பர்டிகுலராக கொடுக்குறது. அடுத்து ஆபி சூப்பரண்ட், இது இந்த போஸ்ட்டு புதுசாக உருவாக்கியிருக்காங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். அடுத்து பே லெவல் 5 ஆடிட்டர், கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், ஆடிட்டர் ஏன்னா டிஃபென்ஸு, ஆடிட்டர் அதர் மினிஸ்ட்ரி, அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் அண்டர் கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், அக்கௌண்டன்ட் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அப்புறம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஜூனியர் அக்கௌண்டன்ட் வந்து அதர் மினிஸ்ட்ரி. இதெல்லாம் எதில் வருதுன்னா குரூப் சியில் வருது. அடுத்தது லெவல் 4, இதுதான் அசிஸ்டன்ட் கேடராக இருக்கும். போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் யூடிசி அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, அப்போ டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, டைரக்ட் டேக்ஸ்க்கு, இன்டைரக்ட் டேக்ஸ்க்கு டேக்ஸ் அசிஸ்டண்ட், சப் இன்ஸ்பெக்டர், இது எல்லாமே வரக்கூடியது. இதுதான் வந்து லெவல் 7, லெவல் 6 லெவல், இது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, எடுத்து நீங்கள் பார்க்கணும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 போஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். நல்ல வெயிட்டாக இருக்கும். போஸ்ட்டை பார்த்தா நமக்கு படிக்கணும் ஆசை இருக்கும். இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், இதெல்லாம் வந்து இந்த ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்லலாம் இருப்பாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸரு, ஆடிட் ஆஃபீஸரு, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரு, ஏஎஸ்ஓ, சிபிஐ எல்லாமே இந்த போஸ்ட் இருக்கும். அப்போ செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் தான். 2 எக்ஸாம் பார்க்கும்போது Tier 1 Tier 2. இப்போ Tier 1ன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்னென்னா ஒரு 4 சப்ஜெக்ட் கொண்டு வந்துருவாங்க. 25 கொஷின், மேக்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷு, ஜிகே, 25 பார்ப்போம். நம்ம பேட்டர்ன் பார்ப்போம். Tier 2ன்னு பார்க்கும்போது நமக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஜிகே, இங்கிலீஷு, ரீசனிங்கு, இது எல்லாமே Tier 2. இப்போ Tier 1க்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டர்ன் பார்ப்போம். 2 எக்ஸாம் தான். பாஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நமக்கு என்னென்னா அப்பாயின்மெண்ட். இப்போ நமக்கு இதுதான் Tier 1 எக்ஸாம். Tier 1ங்கிறது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான். இந்த மார்க்கை வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. Tier 2 எக்ஸாம் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ இங்கே என்ன கொடுக்காம பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட்டு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் இருக்கும், ஏன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசனிங் 25 கொஸ்டின் இருக்கும். அடுத்தது ஆப்டிடியூடு 25 கொஸ்டின் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிடையாது, ரீசனிங். அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் கேட்டிங்கன்னா 50 மார்க்கு, மொத்தம் 200 மார்க். நீங்கள் கொஸ்டினை பார்த்தாலும் ஓகே தான். ஒரு கொஸ்டின் ராங் அட்டன் பண்ணிங்கன்னா 1/4 வந்து நெகட்டிவ் மார்க். 1/4ங்கிறது நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.25 போயிடும். மார்க் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 0.5 போயிடும். 60 நிமிஷம் டெஸ்ட்டு. 60 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா 100 கொஸ்டின் போடணும். அப்போ நம்ம ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி இந்த டெஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீடாகவும் போடணும், அக்யூரேசியாகவும் இருக்கணும். இப்போ ஒரு கொஸ்டினை வாசித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு எது டிசைடிங் ஃபேக்டர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேக்ஸ் ரீசனிங் பார்த்தா இதுதான் உங்களுக்கு டைம் எடுக்கும். இங்கிலீஷ் வாசிக்கிறீங்க போட போகிறீங்க, ஜென்ரல் நாலேஜ் வாசிக்கிறீங்க போட போகிறீங்க, அதுக்கு அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக மேக்ஸ் ரீசனிங்கில் இருக்கணும். ஆனால் பேசிக்காக அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷும் மேக்ஸும் நல்லா போடுறவங்களா இருந்தால் கிளியர் பண்ணலாம். இது Tier 1. இது பாஸ் பண்ண உடனே இது எப்படி இருக்குன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான், டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, அப்ஜெக்டிவ் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஏன்னா நெகட்டிவ் மார்க்கு 1/4. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மேக்ஸு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரித்தமெட்டிக்கும் அட்வான்ஸ்டு மேக்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு 7th 8th உள்ள ஸ்பீடாக போடணும். நமக்கு வந்து நன் ஆஃப் தீஸ்னு ஒரு ஆப்ஷன் இல்லாதனால நீங்கள் ஆன்சர் வந்து எடுத்து போகலாம். அப்போ நார்மலாக இதில் பார்க்கணும். இல்லை ஜென்ரலாக நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ஓவராலாக கொடுக்குறது. அப்போ நார்மலாக போன தடவை கேட்ட கொஸ்டின் வச்சு இது நம்ம வந்து என்னென்ன மார்க் கேட்டிருக்கான்னு பார்க்கும்போது என்னென்ன சாப்டர் கேட்காங்கன்னா இந்த இடத்துல பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ரேஷியோ, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறம் நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அரித்தமெட்டிக், மென்சுரேஷன் 2D 3D, அப்புறம் அட்வான்ஸ்டு மேக்ஸ், ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா. இப்போ இந்த கொஸ்டினுடைய பர்சன்டேஜ் பார்க்கணும். அட்வான்ஸ் மேக்ஸ் பாருங்க, அல்ஜிப்ராவில் 3 கேட்டிருக்கான், ஜாமெண்ட்ரியில் 4 கேட்டிருக்கான், இது 3 இருக்கான். இதே நமக்கு ஒரு 10 கொஸ்டின், 25 கொஸ்டின் 10 கொஸ்டின் வருது. இப்போ 15 கொஸ்டின் அரித்தமெட்டிக்கில் கேட்கான், 10 கொஸ்டின் எங்கே கேட்கான்னா அட்வான்ஸ் மேக்ஸில் கேட்கான். மேக்ஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ப்ராக்டிஸ் தான், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். அடுத்தது ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் ஈஸியான பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ரீசனிங் தான் ஈஸியான பார்ட்.
ஓகே, அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், ஃபிகர் கம்ப்ளீஷன், கோடிங், டிகோடிங் அப்படியே கேட்பான். பழைய கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணணும். இதுக்கு சோர்ஸ் மெட்டீரியல் பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா வாங்கிடணும். கிரண் ஒரு புக்கில் சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கேடி பப்ளிகேஷனில் சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ். நம்ம அந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது சார்ந்த மெட்டீரியல் வந்து நம்ம கையிலேயே இருக்கணும். அது சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு ஆன்லைன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும். அப்புறம் கோடிங், டிகோடிங், எம்பெடட் ஃபிகர், வென் டயக்ராமு, மிஸ்ஸிங் நம்பர்ஸு, கவுண்டிங் ஃபிகர், அர்த்தமெட்டிக் ரீசனிங், அடுத்து பிளட் ரிலேஷன், கேலண்டரு, லெட்டர் சீரீஸு, சிலாகிசம், மிரர் இமேஜி, டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனு, டைஸு, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம் நீங்கள் மார்க். பழைய கொஸ்டினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாவே, பழைய கொஸ்டினை பார்த்து போனாவே போதும். அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மார்க் எடுக்க பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான இங்கிலீஷ் இருக்கும், 3 வகையான இங்கிலீஷே எடுத்துக்கலாம். ஒன்று வந்துன்னா வேட் பவர் வேணும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் ரொம்ப முக்கியம் என்னென்னா வேட் பவர் தான். வேட் பவரும் பார்க்கும்போது எந்த இடத்துல எந்த வேடை யூஸ் பண்ணுறோம் அதுங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாக தெரியணும். இப்போ நமக்கு 2 ஒன்று போல் தெரியும். இப்போ க்ரோத்துன்னு இருக்கும், டெவலப்மெண்ட்டுன்னு இருக்கும். இப்போ அந்த ஆப்ஷனில் பார்க்கும்போது 2 ஒன்று போல் தெரியும். அம்மா எந்த இடத்துல எதை யூஸ் பண்ண சொன்னோம். ஒரு பர்டிகுலர் ஒன்றை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல க்ரோத். இப்போ ஜிடிபி க்ரோத் அப்படிம்பாங்க. இப்போ ஜிடிபி மட்டும் தான் பேசுகிறாங்க, எல்லா இடத்தையும் சேர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட். ஏன்னா வீக்கர் செக்ஷனை டெவலப் பண்ணணும், எல்லா செக்ஷனையும் டெவலப் பண்ணணும். அப்போ இந்தியா இஸ் டெவலப்மெண்ட்னு சொல்லணும். பர்டிகுலர் ஒன்று சொல்லுங்க க்ரோத். இந்த மாதிரி வேட் பவர் நல்லா படிக்கணும். 2வது கிராமர். 3வது பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இப்படி 3 பார்ட்டாக படிச்சிக்கலாம். ஈஸி, சிம்பிள். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா +2 வரைக்கும் தமிழ் மீடியம் தான். நான் படிக்கும்போது 200 இங்கிலீஷ் கேட்பான் மெயின்ஸுக்கு. ஆனால் ஃபுல்லாக உட்காந்து படிக்கலாம். அப்போ அதில் படிக்க வேண்டியது என்ன, சினானிம்ஸு எடுத்து படிச்சிருந்தோம், ஆண்டனிம்ஸு உட்காந்து படிக்கிறோம், மிஸ்பெல்டு உட்காந்து படிக்கிறோம், ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷன் உட்காந்து படிக்கிறோம், இடியம்ஸ் உட்காந்து படிக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவே 10 மார்க் நம்ம கவர் ஆகுது பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இப்போ இடியம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 100 இடியம்ஸ் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரேக் த லெக் அப்படிம்பாங்க. பிரேக் த லெக். பிரேக் த லெக்னா நம்ம என்ன நினைப்போம், லிட்ரல் மீனிங் பார்க்கக்கூடாது. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இடியம்ஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, 1 2 3 வேர்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நோ லிட்ரல் மீனிங். லிட்ரல் மீனிங் இருக்காது. தமிழில் சொன்ன போனால் அதுக்கு பேர் வந்து மரபு சொல். மரபு சொல்னா என்ன கேட்டீங்கன்னா அந்த லோக்கல் லாங்குவேஜில் பேசக்கூடியது, அந்த ஏரியாவில் பேசக்கூடியது. அப்போ வந்து இங்கிலீஷில் மரபு சொல்லுங்கிறது நம்ம நாட்டு சொல் கிடையாது, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து பேசக்கூடிய சொல். அதனால் நமக்கு வித்தியாசமாக தெரியும். நம்ம மரபு சொல்லுங்கிறது வேறு. அப்போது இந்த பிரேக் த லெக் அப்படிங்கிறது ஐரோப்பியர்களுக்கு பேசக்கூடிய ஒரு மரபு சொல். பிரேக் த லெக்னு என்ன கேட்டிங்கன்னா நம்ம லிட்ரல் மீனிங் பார்த்தா காலை உடன்னு அர்த்தம். காலை உடன்னு அர்த்தம் கிடையாது. இது என்னென்னா ஒருத்தன் வந்து ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான். அப்போ முன்னாடி விசிட்டர்ஸ் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க, பார்வையாளர்கள் எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா முன்னாடி இருக்கிற ஆள் வந்து தன்னுடைய காலை வச்சு என்ன சொல்லணும்னா முன்னாடி உள்ள சேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்போ இரும்பு சேர் தான் இருக்கும், அந்த இரும்பு சேரை தட்டுவாங்க. அவன் பெர்ஃபார்மன்ஸ் கூட கூட அந்த தட்டலுடைய சவுண்ட் வந்து கூடும். அப்போ தட்டி சவுண்டு, நம்ம எப்படி கைத்தட்டி சவுண்டு எடுக்கிறோமோ அவன் வந்து சேரில் தட்டுவாங்க. அப்போது ஒருத்தன் ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான்னா அவன்கிட்ட சொல்லி அனுப்புவாங்க, பிரேக் த லெக் அப்படிம்பாங்க. எல்லாரும் தட்டரில் அவங்க கால் சவுண்டு கிளியணும் அப்படிங்கிறது. அப்போ தட்டல் சவுண்டு அதிகமாக இருக்கும், என்கரேஜ் பண்ணுறக்கான. அப்போ பிரேக் த லெக்னா என்ன, இந்த மாதிரி இடியம்ஸ் இருக்கும். இதில் ஒரு 10 மார்க். அப்புறம் க்ளோஸ்டு செஸ்ட்டு, இது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி, இது ஒரு 5 மார்க். இந்த இது பார்த்தீங்கன்னா கிராமரில் வரக்கூடியது. ஃபில் இன் த பிளாங்க், எரர் ஸ்பாட்டிங், பேரா ஜம்பிள்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, டைரக்ட் இன்டைரக்ட். அப்போ இந்த இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு Tier 2ல் 45 கொஸ்டின் கேட்பான். அதனால் இங்கிலீஷ்க்கு அழுத்தி படிக்கணும். ஜென்ரல் நாலேஜ் இதை தான் எல்லாருமே கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க பொதுவாக. இப்போ டிஎன்பிசி மற்ற எக்ஸாம் படிக்கிறவங்க ஜென்ரல் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, இவங்க இந்த 3ஐயும் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. அப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே நமக்கு ஒரு 4 to 5 கொஸ்டின் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ், அதுலேயும் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, சம்மிட்டு, அப்புறம் ஒரு முக்கியமானது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஹிஸ்ட்ரிலேருந்து 2-3 கொஸ்டின், ஜாகிரபிலேருந்து 2-3, ஃபிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி 1, பயாலஜி 1 and 2, பாலிட்டி 1 and 2, எக்கனாமிக்ஸ் 1 and 2, கம்ப்யூட்டர் 1 and 2. இதை வந்து ஜென்ரல் நாலேஜ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்க்கணும். இதான் அந்த இது. அப்போ நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 153 இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளோ இருந்திருக்கு ஜென்ரலுக்கு. ஓபிசிக்கு 146 இருந்திருக்கு, இடபிள்யூஎஸ் 142, எஸ்சிக்கு 126, எஸ்டிக்கு 111, எக்ஸர்வீஸ்மேனுக்கு 69, ஆர்தோக்கு 113, ஹியரிங் ஹேண்டிகேப்டுக்கு வந்து 64, விஷுவல் இதுக்கு வந்து 102, அடுத்தது மற்றவங்களுக்கு 46 மார்க் இருந்திருக்கு. இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஒரு 18,000 போஸ்ட் இருந்திருக்கு. இந்த இடம் 14,000னால எல்லாத்துலேயும் ஒரு 2 மார்க்கை கூட்டிக்கிடுங்க.
இதுதான் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ Tier 1 எக்ஸாம் எழுதிட்டீங்க. இப்போ அடுத்து Tier 2 எக்ஸாம் போக போகிறோம். Tier 1 எக்ஸாம் இந்த JS1 ஒரு போஸ்ட் பார்த்தோமா. JS1 என்னது 12th மேக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், 60% மார்க் எடுத்து டிகிரி முடிச்சிருக்கணும். இல்லைனா டிகிரி முடிச்சிருக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 வந்து எனி டிகிரி எழுதக்கூடியது. ஏன்னா பேப்பர் 2ங்கிறது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் வரக்கூடியது. அப்போ இவங்க வந்து இந்த 2 பேப்பர் எழுதுவாங்க. அதுமாதிரி இதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூனிவர்சிட்டி கிரேட் 2 உள்ளவங்களும் 2 பேப்பர் எழுதுவாங்க. மற்றபடி மற்ற எல்லா போஸ்ட்டுக்கு உள்ளவங்க அந்த ஒரு பேப்பர் மட்டும் எழுதுவாங்க. அந்த ஒரு பேப்பரில் என்ன இருக்குன்னா இதே தான் இருக்கும். மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். ஏன்னா அப்போ தேவைப்பட்டால் அதை எழுதலாம், தேவையில்லைனாலும் விட்டலாம். ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதான் வந்து Tier 2 எக்ஸாம். இப்போ எப்படி கேட்காம பாருங்கள். செக்ஷன் 1 1 hour, செக்ஷன் 2 1 hour, செக்ஷன் 3ங்கிறது ஒரு 50 minutes. இது காலையில் நடந்து முடிஞ்சிடும். அப்போ செக்ஷன் 1ங்கிறதுல நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 1 hourல பார்க்கும்போது ரீசனிங் 30 மார்க்கு, மேக்ஸ் 30 மார்க், மொத்தத்தில் 60 மார்க்கு. 60 × 3 ஒரு கொஷினுக்கு. அப்போ 180 மார்க்கு. இதில் வந்து 1/3 நெகட்டிவ் மார்க், அங்கே 1/4 நெகட்டிவ் மார்க். இதில் Tier 1ல் 1/3. ஏன்னா அப்போ ஒரு மார்க் போயிடும். ஏன்னா அப்போ 180 கொஷின்ஸ் காலையில் மேக்ஸ், ரீசனிங் போட்டுடலாம். இல்லை ரீசனிங் ஈஸி, மேக்ஸும் ஈஸி தான். மத்தியானம் பாருங்கள் மத்தியானம் இல்லை, அடுத்த செஷன் பார்த்தீங்கன்னா உடனே ஆரம்பிச்சிருவாங்க. 1 hour 45 இங்கிலீஷ். அதனால தான் இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொன்னது. ஜென்ரல் நாலேஜ் 25. மொத்தம் பார்த்தீங்கன்னா 70 × 3ன்னு பார்க்கும்போது 210 மார்க்கு, மொத்தம் 390. இதுதான் ஃபைனல் வேல்யூ. முக்கியமானது 1 hour முடிஞ்சுது. அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா தெரிஞ்சிருக்கனால அதில் 20 கொஷின் இருக்கும். இது வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு வந்து மினிமம் கட் ஆஃப் மட்டும் கொடுத்துருப்பாங்க. மினிமம் கட் ஆஃப் போது 30% எடுத்துக்கணும். யூஆரில் உள்ளவங்க 25% எடுத்துக்கணும். அடுத்தது 20%. ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா 30%னா எவ்வளோ வரும் பார்த்துக்கிட வேண்டியதான். ஒரு 18 மார்க் எடுத்துருக்கணும். ஏன்னா அடுத்த 15 மார்க் எடுத்துருக்கணும். அது வந்து எலிஜிபிள் மட்டும். ஏன்னா ஒரு 15 நிமிஷம். அப்புறம் சில போஸ்ட்டுக்கு அப்பர் டிவிஷன் கிளர்க் இருக்கும், அசிஸ்டன்ட் இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் டேட்டா என்ட்ரி ஸ்பீடு டெஸ்ட் இருக்கும். டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும். ஒரு 15 நிமிஷம் இருக்கும். அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. கம்ப்யூட்டர் டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்லாம் தேவையில்லை. கம்ப்யூட்டரில் அடிக்கிற மாதிரி இருக்கும். சில போஸ்ட் அசிஸ்டன்ட் கேடருக்கு உள்ள போஸ்ட்டுக்கு மட்டும். அப்போ இந்த எல்லாத்தையுமே எழுதுவீங்க. ஆனால் இந்த 3 வந்து கம்பல்சரி. இதில் வந்து இது மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதில் குவாலிஃபை ஆனால் தான் இதை திருத்துவாங்க. இது வந்து அந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் உள்ளது. இதான் வந்து Tier 2. இப்போ இந்த டைப்பிங் சொல்லி பார்த்தோம்ல, டைப்பிங்கிறது அந்த UDC போஸ்ட்டுக்கு, அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு, இந்த மாதிரி இடத்துக்கு மட்டும் தான் இந்த மத்தியான செஷன். இப்போ டைப்பிங்கோட குவாலிஃபிகேஷன் இதான். இந்த கொடுக்காங்க பாருங்கள். டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எத்தனை கொஷின் கொடுத்துருக்காங்க? 20 கொஷின் இருக்கா? 20 கொஷினில் யூஆராக இருந்தீங்கன்னா 30% நீங்கள் 30% கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இப்போ 6 கொஷின் கரெக்டாக போட்டிருக்கோம். மார்க் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு 18 மார்க் எடுத்துக்கணும். அதை தான் இங்கே கொடுக்குறாங்க. 18 மார்க் எடுத்துருக்கணும். OBC EWSஆக இருந்தீங்கன்னா 25% எடுத்துருக்கணும். அப்போ நமக்கு வந்து 20 கொஷினில் 25% பார்க்கும்போது 5 கொஷின் ரைட்டாக போட்டிருக்கணும். ஏன்னா மார்க் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது I2 நமக்கு என்ன ஒரு I3 15 மார்க் போட்டிருப்பாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. OBCக்கு 15 மார்க், SC/SC இருந்தால் 12 மார்க். இதெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். இதுமாதிரி இந்த டைப் ரைட்டிங்கில் எரர் வரும். உங்களுக்கு வந்து எரர் வரும்போது என்ன கேட்டிங்கன்னா அந்த டேட்டா என்ட்ரி டெஸ்ட்டில் எரர் வரும்போது எரர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிப்பா. அது பெரிய இது கிடையாது. செல்ல டெஸ்ட்டுக்கு அது ஃபிசிக்கல் வைப்பாங்க. அது ஃபிசிக்கல்னால் ரொம்ப ரன்னிங்லாம் கிடையாது. வாக்கிங், சைக்கிளிங், அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்னென்ன போஸ்ட்டுக்கு வைக்காங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டருக்கு, எக்ஸாமினர் இன்ஸ்பெக்டருக்கு, ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டருக்கு, அடுத்து சப் இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு, நார்காட்டிக்ஸு, சப் இன்ஸ்பெக்டர் CBI, NIA, இதுக்கு மட்டும் என்ன கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அது ஈஸியாக தான் இருக்கும். Tier 2ங்கிறது அப்ஜெக்டிவ் டைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 பார்த்துட்டோம். Tier 2 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப்னு கேட்டிங்கன்னா நமக்கு 390 390க்கு நமக்கு என்ன இருக்குன்னா 390க்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா URக்கு 335 இருந்திருக்கு. 390க்கு OBCக்கு 334, EWSக்கு 334, SCக்கு 320, STக்கு 306, எக்ஸர்வீஸ்மென்ட்டுக்கு 263, அடுத்த ஆர்தோக்கு 304. 390க்கு கட் ஆஃப். இதான் கட் ஆஃப். இதை விட இப்போ கொஞ்சம் கூடும். நம்மளும் அது கூட போடலாம். எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் இது வரலாம். இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் 2 மார்க் Tier 2ல் வந்து 2 மார்க் கூட்டிக்கிடுங்க. இதில் கூட்டிக்கிடுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது இதான். என்ன கேட்டிங்கன்னா ஒரு 2 எக்ஸாம் தான். Tier 1, Tier 2. Tier 1ங்கிறது நமக்கு வந்து 25 கொஷினாக வச்சு 4
வச்சு நமக்கு 100 கொஷின் 200 மார்க்கு. இது ஒன்லி ஸ்க்ரீனிங். இது எலிஜிபிள் ஆனதான் 2வது எக்ஸாம் எழுதுவீங்க. இதில் நம்ம பார்த்தோம் 390 மார்க். ஏன்னா மேக்ஸ் நமக்கு ஒரு 30 கொஷின், ரீசனிங் ஒரு 30 கொஷின், இங்கிலீஷ் 45 கொஷின்ஸு, ஜென்ரல் நாலேஜ் 25 கொஷின்ஸு. இப்போ நம்ம இதை கூட்டி பார்த்தோன்னா நமக்கு வந்து எவ்வளோ வருது? 60, 40, 100, 130 கொஷின்ஸு இன்ட்டு 3 390. அதுதான் எழுதியிருக்காங்க. 390க்கு மார்க்கணும். இதுலேயும் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் என்ன கொடுத்தீங்க அதை வச்சு ஃபைனல் ரிசல்ட் வரும். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும். இது வந்து நமக்கு எஸ்எஸ்சிலேயே ஒரு டாப் மோஸ்ட் போஸ்ட். இதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் கால் பண்ணுவாங்க, எம்டிஎஸ் கால் பண்ணுவாங்க. அதனுடைய ஆனுவல் பிளானும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறது யாருமே இது டிஸ்பேரிட்டியே பார்க்க வேண்டாம். எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். ஆனால் நமக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு பேங்க் எக்ஸாம் போனோம்னா நமக்கு இந்த எக்ஸாம் நமக்கு செட் ஆகும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஒரு டிஎன்பிசி படிக்கும் கான்ஃபிடென்ட், யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும் ஒரு கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடென்ட் வருது பார்த்தீங்களா? அந்த கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ நம்ம இந்த மேக்ஸ் ரீசனிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, மேக்ஸ் இங்கிலீஷ் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துன்னு வச்சுருங்களேன், நம்ம கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. அது ஏன் இப்போ வந்து நிறைய பேர் இது அப்ளை பண்ணாமல் இருக்காங்க எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் தான் தமிழ்நாட்டுடைய ரிசல்ட்டை நம்ம என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். அப்ளை பண்ணுறவங்க எண்ணிக்கையே கம்மியாக இருக்குது. ஏதோ ஒரு போஸ்ட்டை கால்ஃபர் பண்ணிக்கான்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்க. அப்படி விடக்கூடாது. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்க. எல்லாருமே அப்ளை. ஃபீஸ் 100 ரூபா தான். அது உமன்ஸ்க்கெல்லாம் ஃப்ரீ தான். அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்க. தேங்க்யூ.